வணக்கம் and welcome to Nets Cookery Channel தமிழ் நியூ இயர் அண்ட் விஷு ஸ்பெஷல் எபிசோட். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் எபிசோடுங்க. ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப யூனிக்கான, ரொம்ப புதுமையான, ஆனால் ரொம்ப டெலிஷியஸான ஒரு வெற்றிலை பாயசம் ரெசிபியோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். வெற்றிலை பாயசம், அதாவது பீட்டில் லீவ்ஸ் பாயசம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? பீட்டில் லீவ்ஸ்க்கு, அதாவது வெற்றிலைக்கு எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதாவது ஸ்கின் கேர், ஹார்ட் ஹெல்த், பிளட் சுகர், ரெஸ்பிரேட்ரி அப்படின்னு நிறைய. பட் இருந்தாலும் வெற்றிலைக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை நான் சொன்ன உடனே நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க, ஒரு பாயாசத்தில் அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவர் வந்தால் எப்படி நல்லாயிருக்கும்னு. பட் டோன்ட் வரிங்க, நம்ம நிறையா ட்ரை ஃப்ரூட்ஸு, டைமண்ட் கல்கண்டு, பாதாம் பிசினெல்லாம் சேர்த்து இந்த பாயசம் அவ்வளோ டெலிஷியஸாக பண்ணிடலாம். இப்போல்லாம் பான் ஐஸ்கிரீம், பான் ஸ்வீட்னு நிறையா ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது ஜஸ்ட் ட்ரெண்டிங்காக மட்டும் இல்லைங்க, நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை விட ரொம்ப டேஸ்டியான ஒரு பாயசம், ஹாட்டாகவும் கோல்டாகவும் நீங்கள் எப்படி வேணால் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ ரொம்ப யூனிக்கான வெற்றிலை பாயசம் எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதோ நம்ம வெற்றிலை பாயாசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். வெற்றிலை பாயாசத்துக்கு ஹீரோ வெற்றிலை, சரியா? இது சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால், இப்போ கை சைஸ்க்கெல்லாம் இருந்தால் 2 போதுங்க நான் சொல்கிற அளவுக்கு. இதில் ஒரு 1/2 லிட்டர் மில்க், ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் மில்க்குங்கிறது ஜஸ்ட் அந்த பாயாசத்துக்கு. ஆனால் இந்த சாஃப்ரோன் அதுக்கு எல்லாம் சேர்த்து, அதாவது இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம அரைப்போம், அதுக்கு கொஞ்சம் பால் எல்லாம் சேர்த்தா ஒரு 3/4 லிட்டர் பால்னு கணக்கு வச்சுக்கோங்க, சரியா? அப்புறம் இது இந்த பாதாம் பிசினும்பாங்க. எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப உடம்புக்கு நல்ல விஷயம் இது. ஸோ இந்த பாதாம் பிசினி நான் எவ்வளோ ஊற வச்சுருப்பேன்னா, இந்த அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கேன், சரிங்களா? ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அதை ஓவர் நைட் இல்லைனா மார்னிங் போட்டால் ஈவினிங் வரைக்கும் சோக் பண்ணி இவ்வளோ வச்சுருக்கேன். இது கூட நான் இவ்வளோ யூஸ் பண்ணுவேனான்னு தெரில, கொஞ்சம் குறைக்க கூட சான்சஸ் இருக்குது. நம்ம இது எதில் வேணால் யூஸ் பண்ணலாம், சர்பத்தில், ரோஸ் மில்கில் எல்லாம் போட்டு, சும்மா லெமன் ஜூஸில் கூட போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. அது ஒரு கூலிங் ஏஜென்ட், சரிங்களா? அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, இது ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 வச்சுக்கோங்க, சரியா? இது மட்டும் கொஞ்சம் கூட சின்னதாக இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா பால் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். அப்புறம் நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஹெல்த்தியான வெர்ஷன்றனால டைமண்ட் கல்கண்டு. இது இந்த அளவுக்கு தான் 3/4 கப்பு எடுத்து மிக்சியில், ஆனால் ஈஸியாக கரையாது, இது கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால 3/4 கப்பு எடுத்து நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் ஒரு ஃப்ளேவருக்காக. அப்புறம் ஒரு 2-3 ஏலக்காய், ஒரு 4 கல்கண்டு போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, இதை நான் பொடியாக கட் பண்ணி ரேசின்ஸும் கீயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது இந்த காய்ந்த ரோஜா இதழ், இது எடிபிள், நம்ம எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. கார்னிஷிங்க்கு ஒரு அழகாக இருக்கும் இல்லையா, ஒரு ரோஜா இதழ் அப்படியே அந்த பாயசத்தில் இருந்தால். ஸோ அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்ப்போம். ப்ரொசீஜர்னால் முதல்ல ஒரு 1/4 கப்பு பால் ஆட் பண்ணி இதையெல்லாம் அரைச்சி வரணும். இதுவும் நான் நட்ஸும் பாலும் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இதோ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம எடுத்து வச்ச பாலை முதல்ல சூடு பண்ணலாம். இதோ நம்ம பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போது ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த ரா ஸ்மெல்லெல்லாம் அதோடது போயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கல்கண்டு பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, 3/4 கப்பு, கொஞ்சம் நிறுத்திக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு முதல்ல போடலாம். அப்புறம் டேஸ்ட் பார்த்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக சில வீட்டில் பிடிக்கும், அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே ஆட் பண்ணிக்கங்க.
எனக்கு இது ஒரு 1/2 கப்புக்கே நல்லாயிருக்கு. ஆனால் வெத்தலை போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாகும். அதனால் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அப்புறம் வேணால் மீதி நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ கேட்பீங்க மில்க் மேட் ஆட் பண்ணலாமா? நான் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். நான் அது ஒரு ஹெல்த்தி வெர்ஷன்றனால நான் ஆட் பண்ணல, அவ்வளோதான். இந்த கல்கண்டு இப்போ கரையிறது ஈஸியாக இருக்கும். இதே நம்ம கிறிஸ்டலாக போட்டால் ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம போய் நம்ம வெத்தலையை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் அரைச்சோம் இல்லையா, இந்த வெத்தலையோட காம்பு எடுத்துருங்க, நுனியும் எடுத்துருங்க. சரியா? 5 சின்ன வெத்தலை நான் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 எடுங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சின்னதாக பிச்சு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி அரைச்சிருங்க. இதுவும் நம்ம வெத்தலையை அரைச்சிட்டோம் மில்க் போட்டு. அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும். சரிங்களா? இந்த நாரெல்லாம் இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள், நல்லா அந்த ஃப்ளேவர் இருக்கணும். நம்ம சாப்பிட்றது வெத்தலை பாயசம், ஸோ அதோடய ஃப்ளேவர் இருக்கணும் இல்லையா? பட் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இந்த பாருங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இன்கேஸ் நீங்கள் இது மாதிரி அரைச்சி ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெத்தலைன்னா இன்னும் 2 வெத்தலையை சேர்த்துக்கூடாது. ஏன்னா சில வெத்தலை காரமாக இருக்கும், சிலதில் அவ்வளோ காரம் இருக்காது, ஃப்ளேவர் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நம்ம இந்த வெத்தலை சாரை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் தான் வைக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் போட்டு கொதித்ததில் நம்மளுக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக வச்சு இந்த வெத்தலை சாறு பால் போட்டு அடித்தோம் இல்லையா, அதை மெதுவாக ஆட் பண்ணிடுங்க. நீ ஸ்லோலியே குக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணவும் கூடாது. வெற்றிலை போட்டாச்சு, அதில் ஒரு காரம் இருக்குது, பால் இது, அது நம்ம மனசில் வச்சுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு இந்த லைட்டில் அவ்வளோவா கலர் தெரியாது, பட் ஆக்சுவலி ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கேன். நான் அப்புறமா உங்களுக்கு கலர் காமிக்கிறேன். கிச்சனில் இது நான் நைட் டைமில் பண்ணுறேன்னா உங்களுக்கு கரெக்டான கலர் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ லைட்டாக இது கொதிக்கிட்டோம். அந்த வெற்றிலையோட இந்த பச்சை வாசம் போகணும், அவ்வளோதான். சின்னதாக வச்சு ஒரு 2 பாயில், ரொம்ப நேரம்லாம் வேணாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன ஆட் பண்ணணுன்னா, நம்ம பாதாம் பிஸ்னு இருக்கு இல்லையா, ஏன்னா இதில் நம்மளுக்கு ஒன்றும் கடிக்க கிடைக்காது. இது போட்டோன்னா கொஞ்சம் அங்கங்கே நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/2 போடுறேன், அப்புறம் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த பாருங்கள் பாருங்கள். ஸோ இதோ நம்ம வெற்றிலை பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி. வெற்றிலையில் நம்ம மில்க் ஷேக் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த சம்மருக்கு நான் ஒரு நாள் அந்த வெற்றிலையில் மில்க் ஷேக் பண்ணுறது சொல்கிறேன். ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. வெற்றிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் சாஃப்ரான் கொஞ்சம் நான் மேலே கார்னிஷ் பண்ண வச்சுக்கிறேன். ஏலக்காய் பவுடர், நம்ம நட்ஸ் கொஞ்சம், எப்படி இருக்குது பாருங்கள். அது பார்த்தா யாருமே இது என்ன பாயசம்னு நீங்கள் உங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட கேளுங்களே, கொடுத்துட்டு சர்வ் பண்ணிட்டு மலைச்சு போயிடுவாங்க. டேஸ்ட்டும் நீங்கள் வெற்றிலையோட டேஸ்ட்டை வச்சு அதில் எப்படி பாயசம்னு நினைப்பீங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட வெற்றிலை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் கல்கண்டு பாதி தாங்க நான் போட்டேன். ஐ மீன் 1/2 கப் ஆஃப் கல்கண்டு தான் போட்டிருக்கேன். அதுவே தாராளமாக இருக்குது. சரியா? ஒரு 3/4 லிட்டர் பால் மில்க் ஆகிடுச்சு. 1/2 லிட்டர் ஜஸ்ட் இதுக்கு அரைக்கிறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் சேர்த்து 3/4 லிட்டர் பால். அளவெல்லாம் நிறைய பேர் நீங்கள் புதுசாக குக் பண்ணுறவங்க கேட்குறீங்க கரெக்டாக, அதனால தான் நான் சொல்கிறேன். மற்றபடி டேஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நான் அவங்களுக்காக ஒரு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ நம்மளோட சூப்பர் எம்மி வெற்றிலை பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை சில்லுன்னு சாப்பிட்டா ஹெவன்லியாக இருக்கும், இப்படியும் சாப்பிட்லாம். ஸோ இதோ நம்ம வெற்றிலை பாயசம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, நம்ம அழகாக அதை சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோதான் இதில் பிடிக்குது. ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோஜா இதழ்கள், சாஃப்ரோன், அப்புறம்
நம்மளோட நட்ஸ். கொஞ்சமாக ஏலக்காய் மிச்சம் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். மை காட், என்ன ஃப்ளேவராக இருக்குன்றீங்க. ரொம்ப புதுமையாக இருக்கும். நீங்கள் ஒரு கெஸ்ட்டுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. இந்த சித்திரக்கனிக்கு, விஷுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இதை சர்வ் பண்ணுங்கள். இது சில்லுன்னு சர்வ் பண்ணால் நான் தான் சொல்கிறேனே ஹெவன்லியாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போகலாமா? இதோ ரொம்ப ரொம்ப புதுமையான, ரொம்ப சுவையான, ரொம்ப ஹெல்த்தியான வெற்றிலை பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தமிழ் நியூ இயர் விஷுக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் இது பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும். இப்போ உங்களுக்காக நான் டேஸ்ட் பார்க்குறேன். பாருங்கள், நம்ம பாயசத்தை பாருங்கள். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் டபுள் ஆகிடும். ஸோ எல்லோரும் எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த பாயசத்துக்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை. வெரி யூனிக் அண்ட் வெரி வெரி டெலிஷியஸ் வெற்றிலை பாயாசம், அதாவது பீட்டில் லீவ்ஸ் பாயாசம் ஈஸியாக எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நெட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் அனைவருக்கும் என் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என் விஷு ஆசம்சைகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.